கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். Our beloved Christian people, we all welcome you in the name of our Lord Jesus Christ. நம் ஆண்டவர் இயேசுவின் நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு நாமம். Our Lord Jesus' name is same yesterday, today and forever. நாம் கவலையோடு கூட இருந்தாலும் சரி, சந்தோஷமா இருந்தாலும் சரி, வியாதியில் இருந்தாலும் சரி, சுகமா இருந்தாலும் சரி, நாம் கூப்பிடும்போது நமக்கு ஆண்டவர் பதில் தருகிறார். Even if we are low hearted, even if we are thinking about something or we are delighted, when we call upon the name Lord Jesus Christ will answer us. நிச்சயமாகவே இந்த வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நம்ம எல்லாருக்கும் மிகுந்த ஆறுதலா இருக்கிறது. Very truly we say this fasting prayer will be a very blessed prayer for you. ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். Whoever call upon the Lord with full of his heart or earnestfully, Lord Jesus Christ will be with you. அந்த இயேசு சொன்னார், நான் போய் உங்களுக்காக தேற்றலவாளனாகிய ஆவியானவரை அனுப்புவேன். Our Lord Jesus Christ said and told us, I will go and I will send you the Holy Spirit. ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை அன்பாய் ஆசீர்வாதமாய் நடத்துவார். Holy Spirit will come down and will bless us and he will be with us. ஹல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து ஆவியானவரே அனலா இறங்கிடுமே என்று சொல்லி வாங்க, உள்ள வாங்க. அப்படியே ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். Our Lord Jesus Christ, let the Holy Spirit be with us. Let us all cover us under his protection. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. சொல்லலாம். ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எல்லாவின் பரங்களோடு பலமாய் இங்கு இறங்கும் என்று ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. எல்லாரும் சொல்லலாம். ஆவியானவரே Yes, Lord. அனலாய் இறங்கிடுமே. வானங்கள் என்று திறக்கட்டுமே, அபிஷேக மழையே பெய்யட்டுமே. வானங்கள் என்று திறக்கட்டுமே. ஆமென், ஆமென். அபிஷேக மழை பெய்யட்டுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. உன்னத ஆவியை ஊற்றிடுமே, என்னை மறுரூபமாய் என்னை மாற்றிடுமே. எல்லாருமாய் ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. சொல்லி பாடலாம். ஆவியானவரே அனலாய் இறங்கிடுமே. ஹல்லேலூயா. Hallelujah. பிரைஸ் தி லார்ட். Praise the நம்ம Lord. எல்லாரையும் இந்த மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நாளிலே இந்த 3ஆம் தேதிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்து வந்ததினாலே அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். So let us all surrender each one of us as we all gathered in the first Friday of May month. ஆண்டவருடைய கரம் நம்ம எல்லாரையும் தாங்கி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுப்போம். Oh, and also let us all surrender to the Lord. Oh, Father God, you lead and take complete control of us. வானங்கள் திறந்து இறங்கி வந்து சத்திய ஆவியாகிய தேற்றலவாளன் நம்ம எல்லாரையும் அபிஷேகித்து ஆசீர்வதிப்பார். The heavens have opened and the Holy Spirit of our Lord have come down and he will bless us.
எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Our loving heavenly Father, we thank you for the blessed day that you have given us. எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவது ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியமா இருக்கிறது. In our life, oh Father God, we give you thanksgiving, and that is the goodnesses that you have on us. எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். As we surrender our spirit, soul and body into your precious இங்கு hand. வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், குடும்பத்தினர், பாடுகிறவர்கள், இசைக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender the people who have gathered here, the beloved ones and our family members, the close ones, the people who are playing the instrument for you, oh Father God. உமது நாம மகிமைக்காக இந்த யூடியூப் வழியாய், Facebook வழியாய், வீடியோ வழியாய் பார்க்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. For your name, oh Father God, we surrender the people who are watching through Facebook and YouTube. Let it be a blessing for them. இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிறவர்களை சமாதானத்தினால வழிநடத்தும். Let this channel be blessed and be subscribed to many people, and let them also be a blessed, oh Father God. இந்த நாள்ல எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ, மாலை வேளையில எங்கெல்லாம் ஆராதனை நடக்கிறதோ, ஒவ்வொன்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறமைக்காக நன்றி ஆண்டவரே. Throughout this day, oh Father God, you know wherever the prayer happens, we pray that you will dwell among them. கை கால்கள் வலிகளோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு இயேசுவின் நாமத்தினால தொடும் ஆண்டவரே. We also surrender and you touch, oh Father God. There are people who have come here with hand and legs pain. இருதயத்திலே வேதனையோடும் கண்ணீரோடும் வந்திருக்கிற வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணீர் துடைத்து சுகப்படுத்தி பலப்படுத்தும் ஆண்டவரே. And also people have come here with a heart full sorrowness and with all the sadness over here, oh Lord. எங்க எல்லாரையும் தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். We also surrender each one of us into your precious hand. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. I pray in the most powerful name of our Lord Jesus Christ. Hallelujah. Amen. Amen. சொல்லுங்க ஆமென். Praise the Lord. நம்ம Praise the Lord. எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஜெபத்தோட்ட புத்தகத்திலே 400வது பாடல், ஆத்துமாவே நன்றி சொல்லி, முழு உள்ளமே நன்றி சொல்லி என்று சொல்லி கர்த்தர் செய்த எல்லா விதமான காரியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பாடலை நாம் பாடி ஜெபக்குறிப்புகளோடு கூட ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்போம். தேங்க்யூ. பாடல் புத்தகத்தில் பாருங்க 400வது பாடல், எல்லாருமா சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ. ஆமென் ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, என் ஆத்துமாவே நன்றி. தேங்க்யூ. ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடு, குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. சொல்லலாம். ஆமென். படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியில் நின்று ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சொல்லுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது விசுவாசிப்போம். Thank you. கிருபை இரக்கங்களால் மறுமொழி சூட்டுகிறார். கிருபை ஆமென்.
உள்ளத்தோடு ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, என்ன போனாலும் சரி, எல்லா விதத்திலும் நம் ஆண்டவருக்கு நம்முடைய ஆத்மாவிலிருந்து நன்றி சொல்லும் போது நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களை மாற்றி நம்மை தேவன் சுகப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Hallelujah. ஆக இந்த நாளுக்கான வசனங்களை நாம் வாசித்து ஒரு நிமிடம் நாம் எல்லாருமா ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். எல்லாருமா எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் 30வது அதிகாரம் 23வது வசனம். யாக்கோபினுடைய மனைவியாகிய ராக்கேல் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டார், அவருடைய கண்ணீரை கண்டார், யாக்கோபினுடைய ஜெபத்திற்கு பதில் தந்தார். இன்றைக்கும் இங்க வந்திருக்கிற நாம் எல்லாருடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலை தருகிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 30வது அதிகாரத்துல 23வது வசனம். இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. Today's be with Jesus. That Lord Jesus gave us the verse that is taken from Genesis chapter 30 verses 23. And she conceived and bore a son and said, God has taken away my reproach. So she called his name Joseph and said, the Lord shall add me another son. Amen. ஆமென். ஹல்லேலூயா. தமிழ்ல படிங்க. அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்று சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன் Amen. தன் மனைவியாகிய ராக்கேல் யாக்கோபினிடத்தில் முறையிட்டார். ஆண்டவர் அந்த குரலை கேட்டார். யாக்கோபு அதற்காக ஜெபித்தார், ராக்கேலும் ஜெபித்தாங்க. அவருடைய கர்ப்பத்தை தேவன் நினைவு கொண்டார். ஹல்லேலூயா. Hallelujah. விசேஷமாய் யோசேப்பை பெற்றெடுக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்தார். Amen. அதுபோல நம்முடைய வாழ்க்கையில கூட தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆக ஒரு அருமையான ஒரு கன்னட பாடல் சொல்கிறது, ஆசிரியவு நீனே யெசய்யா, நன் ஆதாரவு நீனே யெசய்யா. அந்த இந்த 11 அடி பாடலை நம்ம பாடிட்டு ஒரு சில ஜெப விண்ணப்பங்களை ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த எலெக்ஷன் முடிவு நல்ல முடிவா வரணும்னு ஜெபம் பண்ணுவோம். இங்க வந்திருக்கிற நம்ம எல்லாருடைய குறைகள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றினோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ಆಶ್ರಯವು ನೀನೇ ಯೆಸಯ್ಯ, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ ಯೆಸಯ್ಯ. ಆಶ್ರಯವು நீனே யெசய்யா, ನನ್ನ ಆಧಾರವು ನೀನೇ யெசய்யா. ಆರಾಧನೆ 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 ಎಲ್ಲರಮಾய் ಎಲ್ಲರೂ ಸೇರಿದ ನಿನ್ನಿಂದಾಗಾದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ನಿನ್ನಿಂದಾಗದ ಕಾರ್ಯವು ಒಂದು ಇಲ್ಲ, ನಿನ್ನಿಂದೆಲ್ಲವೂ ಸಾಧ್ಯವಯ್ಯ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಎಲ್ಲರೂ ಮಾಡಿ. ಇದುವರೆಗೂ ನನ್ನ ನಡೆಸಿದ ಎಬಿನೇಸರ್ ನೀನೇ ಅಯ್ಯ. ಆರಾಧನೆ 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 ಆರಾಧನೆ
ಜೊತೆಗಾರನೆ ನನ್ನ ಕಣ್ಣೀರನ್ನ ಸಮಯದಲ್ಲೂ ಕಷ್ಟದ ದಿನದಿ ನನ್ನಯ ಜೊತೆಗಾರನೆ ನನ್ನ ಕಣ್ಣೀರಿನ ಸಮಯದಲ್ಲೂ ನನ್ನ ಕಾಣುವ ನನ್ನ ಒಡೆಯನೆ ನೀನೇ ಅಯ್ಯ ನನ್ನ ಕಾಣುವ ನೀನೇ ಅಯ್ಯ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಆಮೆನ್ ಆರಾಧನೆ ಸತ್ತಮ சொல்லுங்க ஆராதனை ஆಶ್ರಯ ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్య ನನ್ನಾಧಾರವು ನೀನೇ యేసయ్య ಆಶ್ರಯವು ನೀನೇ యేసయ్య ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕು ಅಯ್ಯ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಬದುಕುವೆನು ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯೇ ನನಗೆ ಸಾಕು ಅಯ್ಯ ನಿನ್ನ ನೆರಳಲ್ಲಿ ಬದುಕುವೆನು ನನ್ನ ನಡೆಸುವ ನನ್ನ ಕುರುಬನೇ ಯೆಹೋವ ರೂವಾನಿನೇ ನನ್ನ ನಡೆಸುವ ರೂವಾನಿನೇ ಆರಾಧನೆ ಕೊನೆಯಾಗಿ ಹೌದು ಸ್ವಾಮಿ ಆರಾಧನೆ ಎಲ್ಲರೂ ಸೇರಿ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ come on one second everybody ಆರಾಧನೆ 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 ஹalleluya ஹalleluya ரெண்டு பேர் மூன்று பேர் எங்கே நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். Our Lord Jesus Christ have told us, where 2 or 3 people have gathered, I will be over there. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ண போகிறோம். So let us all surrender ourselves and our family members and pray for each and everything. நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர் இதோ நம்மோடு கூட இருக்கிறார். Our Lord Jesus Christ is with us and He will listen to all our prayers. ஹalleluya Hallelujah. நம்முடைய ஜெபத்தை கேட்பதற்காக அவருடைய கண்கள் நம்ம மேல் திறந்தவைகளாய் இருக்கிறது. The Lord's eyes is open and His ears are attentive to all the prayers that we make. Hallelujah. ஹalleluya ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஒரு விசையாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு சில ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் கடந்த 4 மாதங்கள் நம்மை காத்தார் இல்லையா? Thank you, Lord. கடந்த 4 மாதங்கள் நம்மை காத்து எத்தனையோ வெப்பங்கள் சூடு வெயில் இருந்தாலுமே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் பாதுகாப்பாக இருந்து இந்த மே மாதம் இந்த வருடத்தின் 5வது மாதத்திற்குள்ள ஆண்டவர் நம்மை சேர்த்திருக்கிறார். அதற்காக எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தலாம். இயேசுவே நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக எனக்கு நன்றி. இந்த புதிய மாதத்துல கர்த்தர் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு நன்றி ஏசப்பா. கடந்த 4 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களும் உங்க கரங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இருந்து பாதுகாத்து ஆமென் ஆமென். மாதம் முழுவதும் எங்களை நடத்துங்க, எங்களை வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே உங்க கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹalleluya. முதல் ஜெப விண்ணப்பமாக ஊழியக்காரர்களுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். ஊழியக்காரர்களுக்காக, ஒவ்வொரு பாதிரிமார்களுக்காக, கன்னியாஸ்திரிகளுக்காக, இயேசுவின் நாமத்தினால ஊழியம் செய்கிற ஒவ்வொரு கிராம ஊழியர்களுக்காக, மிஷனரிமார்களுக்காக, வீடுகள் தோறும் ஜெபம் பண்றாங்களா அவங்களுக்காக, எவாஞ்சலிஸ்டுக்காக, பாடல் ஊழியம் பண்றவங்க, இசை ஊழியம் பண்றவங்க இல்லையா, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நிறைய பேர் இன்னைக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அது ஒரு ஊழியம் மாதிரி
இந்த பிள்ளைகளுக்காக ஊழியக்காரர்களுக்காக நம்ம எல்லாருமா சேர்ந்து ஜெபம் பண்ணுவோமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் கூட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு ஊழியக்காரரை ஆண்டவரே உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அவர்கள் எங்கே போனாலும் சொல்லுங்க, எங்கே போனாலும் ஆண்டவரே உடைய கரம் ஊழியக்கார பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். ஆண்டவரே இன்னைக்கு சபைகளை எத்தனையோ பிரயாசத்தின் மத்தியில ஆண்டவரே நடத்துகிறதான ஒவ்வொரு ஆண்டவரே சபை ஊழியக்காரர்களை, சபை போதகர்களை, பாஸ்டர்மார்களை, ஆண்டவரே சபை ஆயர்களை ஆண்டவரே உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தேவரீர் இந்த நாள் நினைவு கூற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாடு மலை காடு பகுதிகளில மிஷனரிமார்கள் போய் ஊழியர் செய்கிறார்கள். ஆண்டவரே அவர்களோடு கூட நீங்க இருங்க. ஆண்டவரே எவாஞ்சலிஸ்டாய் போய் அநேகருக்கு இடத்துல அநேக குடும்பங்களில் ஆண்டவரே கடிதங்கள் மொழியாக கூகுள் பிரேயராக ஆண்டவரே சுவாமி டெலிபோன் மொழியாக எத்தனையோ பேர் ஊழியர் செய்றாங்க. ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால தொடுங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால தைரியப்படுத்துங்க. இயேசு சுவாமி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். கூட இருக்கிறதற்காக மக்கள் கொடா கொடி நன்றி. எல்லா சபை போதகர்களை, பாதிரிமார்களை, கன்னியாஸ்திரிகளை இயேசுவின் நாமத்தினால அநாதி கான்வென்ட் நடத்துகிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கர்த்தருடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அடுத்ததாக நாம் எல்லா வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இந்த உலகத்துல நெக்ஸ்ட் அப்கமிங் ஜெனரேஷனே நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் தான். அதனால எல்லா 10th எக்ஸாம் முடிச்சிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காகவும், செகண்ட் பியூசி எக்ஸாம் முடிச்சு ரிசல்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல என்ன கரியர் செலக்ட் பண்ண போறோம் அப்படின்னு குழப்பத்தோட இருக்கிற ஒவ்வொரு செகண்ட் பியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாம் ஜெபிக்க போறோம். அண்ட் திருமணமாகாத எல்லா வாலிப அக்கா அண்ணாமார்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் போது நம்முடைய வீட்டுல நம்முடைய குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தர் சந்திக்க போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ரட்சிப்பை அனுப்பி கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் நிச்சயமாக அவருடைய கேடான வழிகளில் இருந்து கர்த்தர் நிச்சயமாக அவர்களை திருப்பி கொண்டு வந்து இயேசுவே உண்மையான தேவன் என்று அவர்கள் அறிய கர்த்தர் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்காக நம்ம மத்தியில தியானம் அம்மா ஜெபிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல ஆண்டவரே சொல்லப்பட்ட இந்த விண்ணப்பத்தை இந்த பாதத்துல அர்ப்பணிக்கிறோம். எல்லா வாலிப தம்பி தங்கச்சிமார்களே அப்பா திருமணமாகாத பிள்ளைகளையும் இந்த கருத்துல ஒப்புக்கொடுக்கிறோம். கர்த்தனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ செய்கிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. அவருடைய படிப்பை முடித்து ஆண்டவரே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுகிற வாலிப பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதை நிறைவேற்றுங்க. பெஸ்ட் மார்க்ஸ், பெஸ்ட் ரிசல்ட் ஆண்டவரே அவங்க பேரண்ட்ஸ் சந்தோஷப்பட முடியாது கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே கஷ்டப்பட்டு பே பண்ணுகிற அந்த ஃபீஸ்ல ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே நல்ல ஆண்டவரே படித்து அவங்களுடைய பெற்றோருடைய பெயர்களை பெருமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீங்க மாற்றுவீர்கள். திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் இந்த கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்ற காலத்துல கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்கி வாழ்க்கையில தனிமை என்கிற வாழ்க்கையை மாற்றி துணையாய் கர்த்தர் அவங்க கப்புள்ஸாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. யாரெல்லாம் பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பையனை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் நீங்க யாரும் முன்குறித்திருக்கிறீர்களோ அவங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே பிள்ளை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு தம்பதிமார்களையும் அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்ற கனியை கர்த்தர் ஏற்ற நாள்ல கர்த்தர் நீர் ஆசீர்வாதமாய் கொடுக்க போறீர். அதற்காக சமூகத்துல காத்திருக்கிற பிள்ளைகளை ஒரு நாளும் நீர் கைவிட மாட்டீங்க. நீர் செய்ய போகிறதுக்காக நன்றி. வாலிபர்களையும் எல்லா திருமணத்துக்காக காத்திருக்கிற வாலிபர்களையும் பிள்ளைகளுக்காக காத்திருக்கிற தம்பதிமார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுத்து சீக்கிரத்துல ஒரு பெரிய அற்புதங்களை நாங்கள் காண போகிறது நீ செய்ய போகிறதுக்காக நன்றி. நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அப்படியே செய்வாராக ஆண்டவர். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நோயாளிகளுக்காக நாம ஜெபம் பண்ண போறோம். நம்ம மத்தியத்தில் வந்திருக்கிற தச்சமாவுக்கு கூட கால் நோய் இருக்கிறது, ஆனாலும் கூட இந்த ஜெபத்துக்கு நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த கால் நோவோடு கூட வந்திருக்கிறாங்க. அவங்க இங்கிருந்து போகும்போது ஆண்டவர் அவர்களை தொடணும். அந்த முட்டி பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் மாறணும். அதே நேரத்தில் மேரி பிரகாசத்துக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த தாயார் அந்த கடந்த நாட்கள்ல பலவீனத்தோடு கூட இருந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த சுகத்தை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியாது இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. அதே நேரத்துல வயலட் அம்மா கூட நம்ம மத்தியத்துல வந்திருக்கிறாங்க. வெளியே எதிர்க்க இருக்கிற அந்த பாட்டி அம்மாவை கூட கரத்துல ஒப்பு கொடுப்போம். அற்புத மேரி அம்மா கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். இவர்களுக்கு மறைவாய் எத்தனையோ பலவீனங்கள் இருக்கிறது. ஆனாலும் கூட நான் ஆண்டவரை துதிக்க வருவேன், ஆண்டவருடைய வார்த்தை கேட்க வருவேன், மற்றவர்களுக்காக ஜெபிக்க வருகிறேன் என்று சொல்லி அவர்கள் மிகுந்த விசுவாசத்தோடு கூட வந்திருக்கிறபடினாலே
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் இயேசு சொன்னது போல இந்த பிள்ளைகள் கூட எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் எடுத்து நல்ல பாஸ் ஆகி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக வந்திருக்கிற அந்த பிள்ளைகளுக்காக வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம ஜெபம் பண்ணுவோம். அதே நேரத்தில் எத்தனையோ ஐடி கம்பெனில வேலை செய்து கொண்டே இந்த ஜெபத்துல பங்கேற்க வந்திருக்கிற பிள்ளைகளை கூட மகளை கூட மகனை கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லா நோயாளிகளை நினைவு கூர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேசமா சுருக்கமா ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, கர்த்தர் கொடுத்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2-3 பேர் என் நாமத்திலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கின்றோம். உடைய சமூகம் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும், உடைய பலவீனத்திலே என் பலன் பரிபூர்ணமாக விளங்கும் என்று பவுலுக்கு சொன்ன தேவன் கர்த்தர், நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர். இந்த இடத்துல பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொரு பெரியவர்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். தட்சமா உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். மேரிபால் நாட்டு உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். மயிலம்மா உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். மேரிமா உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். பாட்டியம்மா உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். நாம் யார் யாரெல்லாம் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்ன ஒவ்வொருத்தரையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஏசப்பா கர்த்தர் அவங்களுடைய பலவீனத்தில் பரிபூர்ண பலன் விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா நாங்கள் விசுவாசிக்கின்றோம் அவங்களுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பரிபூர்ண பலன் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் அவங்களுடைய பலவீனத்திலே கர்த்தர் நீர் பரிபூர்ண சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நீர் ஜீவனை கொடுக்கிற தேவன், நீர் பலனை கொடுக்கிற தேவன், நீர் சர்வ வல்ல தேவனாக நீர் இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த லைவ் ஸ்ட்ரீம்ல கூட பலவீனத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இந்த கரங்களை நீர் சமீபத்திற்கு மாத்திரம் தேவன் அல்ல, நீர் தூரத்துக்கும் தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஏசப்பா எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டு விட்டீர் என்று நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கின்றோம். ஒரு விசையாக எல்லா பலவீனங்கள் உடைய கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தர் உடைய பலன் எங்கள் மீது இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க, கைகளை தட்டி எல்லாரும் ஜோரா சொல்லுங்க, நன்றி. இயேசு என்னை தொட்டு விட்டார், நான் சுகத்தோடு போவேன், பலத்தோடு போவேன், என் பலவீனம் எல்லாவற்றையும் ஆண்டவர் நீக்கி விட்டார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல 28 ஸ்டேட்ஸ் இருக்குது. நம்முடைய தேசத்தை சுற்றிலும் நிறைய நாடுகளும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தேசத்துல எலெக்ஷன்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறது. எல்லா ஸ்டேட்ஸ்லயுமே எல்லா மாநிலங்களிலும் ஓட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் இந்த தேசத்துக்கு ஒரு நல்ல ஒரு லீடரை கர்த்தர் இந்த தேசத்துக்கு கொண்டு வரணும். நம்முடைய தேசத்தின் மீது கர்த்தருக்கு சேமம் இருந்து நம்முடைய தேசத்துக்கு ஒரு ஏற்ற ஒரு லீடரை கர்த்தர் கொடுக்கணும். அந்த லீடர் எல்லா நீதிகளிலும் எல்லா நேர்மைகளிலும் கர்த்தர் அந்த லீடரை எடுத்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்காக நம்ம மத்தியில் இருக்கிற மேரி பாலன் ஆண்டி நம்முடைய தேசத்துக்காகவும் நடக்கிற எலெக்ஷன்ஸ்க்காகவும் காட் நம்முடைய தேசத்துக்கு ஒரு நல்ல தலைவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டி சொல்லுவாங்க. கொடுக்கப்பட்ட விண்ணப்பத்துக்காக வருகிறோம். அப்பா எல்லா தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது எலெக்ஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நீர் அறிந்த தேவன் ராஜா, ஏற்ற வேளையில் ஒரு நல்ல தலைவனை நீர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மை நம்பியிருக்கிறோம். நீர் சுவாசிக்கிறோம். எல்லா இடத்திலும் நீர் யுத்தம் செய்கிற தேவன். நாங்கள் ஜெயித்த பெற்றுக் கொள்கிற ராஜா, நீர் ஒரு புதிய தலைவர் நீர் எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கொடுக்க போவதற்காக நன்றி ராஜா. உங்களுடைய சித்தத்தின்படி அவர்கள் அந்த வேலைகளை சரியாக செய்து முடிக்க ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தயவு கிடைக்க ஏழைகளுக்கு நீர் உதவ வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இப்போது கிருபைக்காம நன்றி, செய்து முடிக்க போவதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கைகளை தட்டி எல்லாவற்றுக்காக ஆண்டவருக்கு நாம நன்றி செல்வோம். ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்கு முன்பதாக ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே என்ற ஒரு அடிப்பாடலோடு கூட ஆண்டுடைய வார்த்தையை கேட்போம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், மாந்தர்கள் போற்றும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே, முழங்கால் யாவும் உமக்கு முன்பதாக முடங்க கடவுது என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுத்தலோடு கூட ஆராதனை நாயகனே என்று சொல்லுவோம் நாம் எல்லாருமாய். ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
வேந்தனும் நீரே. சொல்லி பாடு. ஆராதனை நாயகன் நீரே. ஆமென். ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை எல்லாருமாய் உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே. Thank you. ஆராதனை வேந்தனும் நீரே. நல்ல சத்தமா இன்னொரு செகண்ட். ஆராதனை நாயகன் நீரே. ஆமாண்டவரே. ஆராதனை வேந்தனும் நீரே. மாந்தர்கள் எல்லாரும் தேவனை போற்றுகிறார்கள். மகிமையின் தேவனை நாம் போற்றுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம் மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. முழங்கால் யாவும் முழங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே. எல்லாருமாய் ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. சொல்லுங்க, விடுவெள்ளியே. விழிவெள்ளியே, பிரியன் நீரே. ஆமாண்டவரே. என்றும் தொழுதிடுவே. விழிவெள்ளியே, எங்கள் பிரியன் நீரே. என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. நம்முடைய ஆயுள் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆராதனை நாயகன் நீரே. ஓ இயேசுவே. ஆராதனை வேந்தனும் நீரே. சொல்லுங்க கடைசியாய். ஆராதனை நாயகன் நீரே. ஆராதனை வேந்தனும் நீரே. கண்களை மூடி இந்த வேதத்திற்காக நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தர் நீர் கொடுத்த நாளுக்காய் உமக்கு நன்றி. இவ்வளவு நேரமாக உம்மை நாங்கள் ஆராதித்தோம், துதித்தோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். இந்த நேரத்துல ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற நேரமாக இருக்கிறது. ஏசப்பா, அன்றைக்கு சீடர்கள் சொன்ன போல நாங்கள் எங்கே போவோம், வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் எல்லவோ இருக்கிறது என்று அன்றைக்கு சீடர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் உங்களுடைய ஜனங்கள் நாங்கள் சொல்லுகிறோம், வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடத்தில் மாத்திரமே இருக்கிறது. உமக்கு அநேக நாமங்கள் இருந்தாலும் நீர் ஆராதனை நாயகனாக இருக்கிறீர். எங்கள் ஆயுள் முடியும் வரை எங்களுடைய ஆராதனைகள், எங்களுடைய துதிகள் உமக்கு மாத்திரமே நாங்கள் ஏறெடுக்கிற பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை எடுத்து
நீர் ஆசீர்வதிங்க. பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் தேவனே உம்முடைய பிரசன்னப்படுவதற்குபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எல்லா துதிக்கிற மகிமைகளை எங்கள் ராஜ்யமாகிய உம்மிடத்தில் செலுத்தி எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுங்க எல்லாரும் ஆமென். ஆமென். ஹalleluya. இந்த மத்தியான வேளையிலே மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால மிகவும் தாழ்பணிந்து நாங்கள் இந்த ஜெப வழிபாடுக்கு நாங்கள் அழைக்கிறோம். ஆண்டவர் நம்ம எல்லாருடைய குறைகளை நீக்கி குற்றங்களை நீக்கி நம்மை பூர்ண சமாதானத்தோடு பூர்ண சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு கூட இங்கிருந்து நம்மை அழைத்து செல்வாராக. இன்னைக்கு சுருக்கமாய் நம்ம தியானங்களை பகுதிகளை நாம பார்ப்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தோடு கூட நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருமா எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 20 அதிகாரம் Psalms 20 verse 4. அங்கே மிக அருமையான ஒரு வசனம் சொல்றது. நம்ம அநேகத்திலே கேட்கிறோம், அநேக இடத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம். ஆனாலும் கூட நாம இன்றைக்கு இந்த மாதத்திற்காக ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனங்களோடு கூட இந்த வாக்குத்தத்தம் வாழ்க்கையில நிறைவேறனா நாம என்ன செய்யணும் அப்படின்றது சுருக்கமா இன்னைக்கு தியானம் பண்ணுவோம். Psalms 20 verse 4. May He grant you according to your heart's desire and fulfill all your purposes. Amen. Hallelujah. Thank you Jesus. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் நம்மோட பேச போகிற வார்த்தை பாருங்க. நீங்க என்ன டிசைட் பண்றீங்களோ அது நான் உனக்கு தருவேன். தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. 20ஆம் அதிகாரம் சங்கீதம் 20 4வது வசனம். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உங்களுடைய நம்முடைய எல்லா விதமான ஆலோசனைகளை நிறைவேற்றுவாராக. அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மே மாதம் முதல் வெள்ளிக்கிழமை வாக்குத்தத்த வசனமாக ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்கள் ஆயிரமான வாக்குத்தத்தங்களை வச்சிருக்கிறார். ஆனால் மே மாதம் 3ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமைக்கு ஆண்டவர் இந்த முதல் தேதியில தந்த அதே வார்த்தை, நான் உன் மன விருப்பத்தின்படி செய்வேன். நம்முடைய மனதில் என்ன நினைக்கிறோமோ அந்த மன விருப்பத்தை நான் நினைக்கிற இதை உடனே கொடுத்துற ஆண்டவரே அப்படின்னு சொல்றதை விட, ஆண்டவரே என் மனசுல நான் இப்படியாய் தீர்மானம் பண்ணிருக்கிறேன், மனசுல எப்படியாய் ஒரு வாஞ்சை இருக்கிறது, என் மனசுல எப்படியாய் ஒரு விருப்பம் இருக்கிறது, ஆண்டவரே அது உமக்கு சித்தமானால் எனக்கு தாங்க ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க இயேசுவே உமக்கு சித்தமானால் என் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. அல்லேலூயா. நம்ம கேட்டதெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார் இல்லையா? எதை கேட்டாலும் நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனாலும் கூட நம்முடைய ஜெபத்துல நம்மை தாழ்பணிந்து அர்ப்பணிக்கிறதற்கு அடையாளம் தான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் எனக்கு தாங்க ஆண்டவரே, உமக்கு விருப்பமானால் எனக்கு தாங்க ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின் பிரகாரம் என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போதுதான் ஆண்டவர் என்ன சொல்வார் தெரியுமா? மகளே மகனே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அல்லேலூயா. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. நீ கேட்டுக்கொண்டதை நான் அப்படியே தருவேன். அவருக்கு சித்தமானதை கட்டாயமாய் உன் வாழ்க்கையில தருவார். ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆகலாம் இல்லையா? ஒருவேளை கொஞ்சம் லேட் ஆனாலும் ஆண்டவர் எப்படி தருவாரு? லேட்டஸ்டா தருவார். அல்லேலூயா. அதான் அவருக்கு பிரியமாய் அவர் ஆசீர்வதித்து எந்த காலத்துல கொடுக்கணும், எந்த நேரத்துல கொடுக்கணும், அதை எப்படி நான் பயன்படுத்தணும், உதாசீனமா பயன்படுத்தக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை நான் பத்திரமா பாதுகாத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நாம சரியான நேரத்துல உனக்கு எனக்கும் கொடுப்பார். இன்னைக்கு எத்தனையோ தாய் தகப்பன்மார் நிறைய ஆஸ்திகளை வச்சிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்க அதை பாதுகாத்துக்கணும். அதான் ஆசீர்வாதம். ஏதோ கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் தோண்டித்தனமா நீங்க நம்ம வாழ்ந்துடக்கூடாது, செலவழிக்க கூடாது. இல்ல, 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10 கோடி கொடுத்தாலும் சரி, அதை வச்சு பாதுகாக்கணும்.
அதைத்தான் தேவன் ஆசீர்வதிப்பார். அதன் வழியாய் எவ்வளவு பேருக்கு நம்மால உதவி செய்ய முடியுமோ நம்ம உதவி செய்யும் போது அதன் வழியாய் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். நேற்று தினத்துல கூட ஒரு வீடியோவை நம்ம பார்த்தோம். நல்ல வேற ஊர் தேசத்திலிருந்து வந்த அவர் ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ மலேசியாவோ ஏதோ வந்து அவரு ஒரு வயதான தாத்தா வந்து இருக்கிறார். அவர் வந்து பார்த்து கூட்டிட்டு கொண்டு வந்து அங்க ஒரு சேர் மேல உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் அவருக்கு முடியெல்லாம் வெட்டிட்டாரு. அவர் லைஃப்லயே போட முடியாத ஸ்னோவெல்லாம் போட்டு அவரை வெள்ளையா பண்ணிட்டாரு. அப்புறம் அவர் பனில கழட்டினாரு. அவர் உடம்பெல்லாம் தொடச்சாரு. அவர் பேண்ட்டை மாத்திட்டாரு. அவர் காலுக்கு ஒரு ஷூவை கொடுத்துட்டு அவர் ஒரு ஸ்டிக் வச்சிருந்தாரு. அந்த ஸ்டிக்கை தூக்கி போட்டு ஸ்டோர்ல போயிட்டு வேற ஒரு ஸ்டிக் வாங்கி கொடுத்து நீ நடந்து போ, தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே அவருடைய முகம்லாம் அவருடைய கண்ணாடியில காண்கிறார். அவர் பார்த்த உடனே அவருக்கு அப்படியே ஒரு சிரிப்பு வந்துச்சு. அவர் இதைத்தாங்க செய்யும்படியாய் தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தர்றாரு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு வகையில யாருக்காகிலும் ஒரு ஏழைகளுக்கு நாம உதவி செய்யும் போது அதுதான் கர்த்தருடைய பார்வையில பிரியமா இருக்கிறது இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நீ கொஞ்சம் கொடுத்தாலும் சரி, நிறைய கொடுத்தாலும் சரி, அது உற்சாகமாய் கொடு. நீ கொடுக்கிற காணிக்கை, நீ கொடுக்கிற தசம பாகம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கறத ஐயோ வந்துட்டாங்களே போனாங்களே கொடுத்த ஆகணுமே அப்படின்ற இல்ல. உற்சாகமாய் நாம் கொடுக்கும் போது கர்த்தர் பிரியமா இருப்பார். அதான் மன விருப்பம். ஆண்டவரே உன் சித்தத்தின் பிரகாரம் இதை நடக்கட்டும் ஆண்டவர், உன் விருப்பத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே, போதும் என்கின்ற மனமே பொன் செயல் அப்படின்னு சொல்லு. அப்போ இதை நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. சீக்கிரம் வாங்க. அதே Psalms 37ல 3-4 படிங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல அருமையான ஒரு வசனம். Psalms 37ல 3 ஒருத்தர் படிங்க, 4 ஒருத்தர் படிங்க. Amen. Fourth one. Delight yourself also in the Lord, and He shall give you the desire of your heart. ஆமாங்க. Give yourself to the Lord. Trust in Him and He will help you. Amen. பாருங்க, இந்த 3 வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் செய்ய வேண்டியது என்ன, உன் விருப்பம் என்ன, கடைசியில ஆண்டவர் செய்ய போறது என்ன இல்லையா? நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 3வது வசனம் படிங்க. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தின் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நம்ம எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நம்முடைய மன விருப்பம் நிறைவேறணுமா, ஆண்டுடைய விருப்பம் நிறைவேறணுமா, ஆண்டுடைய சித்தத்தின்படி செய்யணுமா? இங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய். நம்முடைய நம்பிக்கை யாரு? கர்த்தர் ஒருவர் தான், ஆண்டவர் ஒருவர் தான், கடவுள் ஒருவர் தான், மனுஷன் கிடையாது. மனுஷனை நாம அன்பு செய்யணும், மனுஷனை நாம நேசிக்கணும், மனுஷனுக்கு தாய் தகப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம கொடுக்கணும், மரியாதையை கொடுக்கணும். ஆனால் நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் ஒருவர் மேலதான் வைக்கணும். ஏன்னா ஆண்டவரை நம்பி வாழ்ந்தவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதே சரித்திரம் கிடையாது. ஆனால் மனுஷனை நம்பி வாழ்ந்தவர்கள் பாதியிலே கெட்டு போயிடுவாங்க. நான் இருக்கிற எல்லாத்தையும் செய்வேன் அப்படின்னு கடைசியில கைவிட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவரை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அதனாலதான் இங்க பைபிள் சொல்லுது இல்லையா, ட்ரஸ்ட் இன் தி லார்ட், டு குட் அப்படின்னு. ஆண்டவரை நம்பி நன்மை செய், நீ தேசத்திலே உயிர் வாழ்கிற நாள் வரைக்கும் சத்தியம் என்னும் வசனங்களை மேய்ந்து கொள். சாப்பாடாய் நீ ஒவ்வொரு நாளும் இந்த வேத வசனங்களை சாப்பிடு. அல்லேலூயா. அப்படி நாம செய்யும் போது 4வது வசனம் என்ன சொல்றது? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரும். ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை செய்த பிறகு, ஆண்டவரை நம்பி நீ ஜெபம் பண்ணின பிறகு, ஆண்டவரை நம்பி ஒருத்தருக்கு கொடுத்த பிறகு, ஆண்டவரை நம்பி ஒரு காரியத்தை நீ செய்த பிறகு, அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணுமா? கர்த்தரிடத்தில் எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சியா இரு. ஆண்டவர் எல்லாத்தையும் செய்து கொள்வாருங்க. ஆண்டவர் எல்லாம் செய்வார். நான் ஆண்டவரை நம்பி நான் ஜெபம் பண்ணிருக்கிறேன், ஆண்டவரை நம்பி நான் கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரை நம்பி இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், ஆண்டவரை நம்பி ஒரு வண்டி வாங்க போறேன், ஆண்டவரை நம்பி திருமணம் செய்ய போறேன். அப்போ இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இரு. அவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார், உனக்கு அருள் செய்வார், உனக்கு கொடுப்பார்.
உனக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். இதான் மன விருப்பம். நம்முடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர், நம்முடைய மன குழப்பங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர். நம்முடைய மனதில் என்ன யோசனை இருக்கிறது, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க என்று சொல்லி ஒரு சில குழப்பங்கள் எல்லாம் இருக்குது. அந்த குழப்பத்தை எல்லாம் மாற்றி போடுகிறவர் தான் ஆண்டவர். அல்லேலூயா. நமக்காக பரிந்து பேசுகிறவர்களாய் மாறிடுவாங்க, நமக்காக உதவி செய்கிறவர்களாய் மாறிடுவாங்க, நமக்காக ஏதாவதிலும் நம்மோடு கூட இருந்து நம்மை தைரியப்படுத்துகிறவர்களாய் மாறிடுவாங்க. ஏன்? நாம கர்த்தருக்கு பிரியமானதை செய்யறோம். நாம கர்த்தரை நம்பி நாம நன்மை செய்கிறோம், அவரிடத்திலே மன மகிழ்ச்சியா இருக்கிறோம். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் என்ன செய்வாராம்? அருள் செய்வார். அல்லேலூயா. அப்படி செய்துட்டு 5வது வசனம் என்ன சொல்லுது? உன் வழியை, உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து. அவ்வளவுதாங்க. இதாங்க ஆதாரம். ஆசீர்வாதத்திற்கு முதற்படி தான் கீழ்ப்படி. 10 மாடி ஏறி போறதுக்கு முன்னால முதல்ல நம்ம கீழ்ப்படியை தானே பாக்குறோம், கீழே இருக்கிற படியை பாக்குறோம். எடுத்தவொடனே 4-5 படி போறது இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதம் வரணும்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படினோம், ஒப்பு கொடுக்கணும். சரண்டர் யுவர் செல்ஃப். அதான் வசனம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கை என்னும் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. இதான் அதனுடைய அர்த்தம். அவரையே நம்பிரு, அவர் மேலேயே நம்பிக்கையாயிரு. அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இதான் அவருடைய நம்முடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுகிறதற்கு அடையாளம் இதான். அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் மேல நாம மகிழ்ச்சியா இருக்கணும், நம்பிக்கையா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். அப்போதான் தேவன் மகிமையான காரியங்களை அவர் செய்வார். ஆக மத்திய 6ஆம் அதிகாரம் 31ல இருந்து 4 வசனங்குது. ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க இங்கிலீஷ்ல. மேத்யூ 6th சாப்டர்ல 31, 32, 33, 34 4 வசனத்தை ஒருத்தர் ஒரு வசனம் படிங்க. Matthew 6th chapter 31. Therefore do not worry, saying what shall we eat, or what shall we drink, or what shall we wear. Amen. For after all these things the Gentiles seek. For your heavenly Father knows that you need all these things. Instead, be concerned about everything else with the kingdom of God and with what He requires of you, and He will provide you with all these other things. 34. படிமா. Therefore do not be anxious about tomorrow, for tomorrow will be anxious for itself. Suffice for the day is its own trouble. ஆமென். அல்லேலூயா. இந்த 4 காரியத்தை சொல்றாரு. அவர் நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம செய்யணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய காரியம் என்ன, அதை நாம செய்யும் போது நம்முடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். 31வது வசனம் என்ன சொல்லுது? 6:31. ஆகையால் எண்ணத்தை உண்போம். நல்ல கவனிங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீருங்கள். ஹல்லேலூயா. அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பாடு போடுவாங்களா? யார் என்னன்னா சொல்லிக்கிட்டாங்க? 3 வேளை சாப்பாடு போடுவாங்களா? 1 வேளை சாப்பாடு போடுவாங்க. 2வது வேளை எப்போ போறீங்க? இல்லையா? சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சு, கல்வி வைக்கிறதுக்குள்ள சீக்கிரம் போயிடுங்க அப்படின்னு. 1 வேளை அவ்வளவுதான். ஆனா நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன சொல்றார் பாருங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம் என்கின்ற அந்த கவலையை, எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த கவலையை கவலைப்படாதிருங்க. அல்லேலூயா. கவலைப்படுகிறதுனால ஒரு காரியத்தையும் சாதிக்கவே முடியாது. மனநோய்க்கு என்ன இல்ல, மருந்தே கிடையாது. மனசுல அந்த நோயை வச்சுனே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு மருந்தே கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டுடைய சமூகத்திற்கு வரணும், ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கணும், நாம ஜெபிக்கணும், நம்ம மனசுல இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் பாதத்துல ஊற்றணும். அதைத்தான் நீங்க ஆண்டவர் சொல்லுவார். மகளே, எண்ணத்தை உண்போம்,
யார் என்ன சொல்லுவாங்க, யார் என்ன செய்வாங்க, யார் என்ன கொடுப்பாங்க அப்படின்றத விட்டுட்டு எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்ற அந்த கவலையை நீங்கள் மறந்து, அப்புறம் இரண்டாவது அடுத்து வேணா, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், நாடி தேடி ஓடுகிறார்கள். இவைகள் எல்லாமே உங்களுக்கு வேண்டியவைகள், உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா, நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய ஆண்டவர் பரமபிதா அறிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம மன விருப்பம் என்ன, நம்முடைய மனசுல என்ன செபிக்கிறோம், நம்ம மனசுல என்ன கவலை இருக்குது, நம்ம மனசுல என்ன சந்தோஷம் இருக்குது, நம்ம மனசுல என்ன நம்ம நினைக்கிறோம், எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். நம்முடைய தேவைகள் என்ன எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் நீ நானும் கேளுங்கன்னா வெறும் கேட்டுனே இருக்கிறது இல்ல, ஆண்டவர் வார்த்தையை உன் காதால கேட்டு மனசால விசுவாசி, இதான் கேட்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேள், அப்பொழுது அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு செய்வார். நீ மனசுல நினைக்கிறதெல்லாம் உனக்கு அருள் செய்வார். நம் ஆண்டவருக்கு நம்முடைய குறைகள், நம்முடைய பலவீனங்கள், நம்மை குறித்து, நம்ம பிள்ளைகளை குறித்து, கணவனை குறித்து, மனைவி குறித்து, தாய் தகப்பனை குறித்து, குடும்பத்தில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கிறது, என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது, என்னென்ன நோய்கள் இருக்கிறது, எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் கூட டாக்டர் போன உடனே நம்மளை பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருக்காரா, என்ன சொல்றாரு, என்னாச்சு இல்லையா, நம்மளை கேட்கிறாரு, உனக்கு என்னாச்சு, என்ன சாப்பிட்ட, என்ன நடந்துச்சு, சரீரத்துல என்ன ஆச்சு, இருமல் வந்துச்சா, எத்தனை நாளா இருக்குது, வயிறு நோய் வந்துச்சா, எத்தனை நாளா இருக்குது இல்லையா, உன் கை கால் நோவா எத்தனை நாள் இருக்கிறது பாருங்க, ஒவ்வொன்றா விசாரிக்கிறார். இதைத்தான் ஆண்டவர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நீ ஒரே ஒரு காரியத்தை சொன்ன உடனே இல்லையா, நீ வாமிட் பார்த்து சரி பாரு, அப்ப கேட்பாரு, என்ன சாப்பிட்ட, எத்தனை வாட்டி வாமிட் வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ன சாப்பிட்ட இல்லையா, ஒரு வார்த்தை தான் சொல்றோம். நம்ம புரியுதா, நம்ம சொல்றது ஒரு வார்த்தை தான் சொல்றோம். தூங்காத கேளுங்க, நம்ம ஒரு வார்த்தை தான் சொல்றோம், 4 வார்த்தை நம்ம கேட்கிறார். இதே போல தாங்க, ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரம், ஆண்டவரே ஒரு வார்த்தை நம்ம கேட்ட உடனே நம்ம இருதயத்துல என்ன இருக்கிற எல்லாத்தையும் ஆண்டவர் படம் எடுத்து அப்படியே காமிக்கும். இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன், இதெல்லாம் உனக்கு செய்வேன். அஞ்ஞானிகள், அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்கள், இங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அங்க ஓடுவாங்க, அலைஞ்சு திரிவாங்க, ஆனால் அவங்களுக்கு கிடைக்காது. நாம எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சமூகத்துக்கு வருகிறோமோ, எப்போ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோமோ, அவங்க எல்லாவற்றையும் தேவனுக்கு தருவார். அல்லேலூயா. 33 வசனம் என்ன சொல்லுது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை. ஆமாங்க, முதல்ல தேவ பிரசனம். இன்னைக்கு ஒரு சில சகோதரிகளிடத்துல சொல்லி அதைத்தான் நாங்க சொல்லி அழைத்து வந்தோம். முதல்ல நீங்க ஆண்டவரை தேடுங்க. ஆண்டவர் எல்லாருடைய இதயத்தை மாத்திடுவார். எல்லாருடைய கண்கள பாச நேசத்தை தரும். எல்லாருடைய கண்கள் அன்பு தரும். என்ன ஆச்சோ, ஏதாச்சோ, எப்படியாச்சோ, அப்படியாச்சோ, என்ன சொல்லுவாங்க இவங்க அவங்க அப்படின்னு சொல்லி அந்த கவலையே நமக்கு இருந்தா ஆண்டவரை நம்ம மறந்துடுவோம். துதிக்கிறத மறந்துடுவோம், ஆராதிக்கிறத நம்ம மறந்துடுவோம், கோயிலுக்கு வரதையே மறந்துடுவோம், பைபிள் எடுக்க மறந்துடுவோம், மறந்துடுவாங்க. நம்ம இதையே நினைச்சிருந்தோம். என்ன சொல்றாங்க? முதலாவது அவருடைய நீதி நியாயங்களையும் தேடுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தை தேடு, ஜெப கூடங்களை தேடு, ஆலயத்தை தேடு, பைபிளை தேடு, துதி பாடல் புத்தகத்தை தேடு, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடு, ஆண்டவருடைய சமூகத்தை தேடு, ஆண்டவரிடத்தில் வேண்டிக்கொள், மன்றாடு, ஜெபம் பண்ணு. இதான் ஆண்டவரை தேடுது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுதுதான் அல்லேலூயா ஆஃப்டர் திஸ் தான் இவைகள் எல்லாவற்றையும் செய்யும் போதுதான், அப்பொழுதுதான் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்னென்ன நினைக்கிறேன், உன் இருதயத்தில் என்னென்ன வேண்டிக் கொள்கிறேன், உன் மன விருப்பம் என்ன, உன்னுடைய மன ஆலோசனை என்ன, இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கூடவே கொடுக்கப்படும். நான் சொல்ல பைபிள் சொல்லுகிறேன். ஆண்டவரை எந்த காரியத்திற்கும் ஆண்டவரை முதல்ல வைக்கணுங்க. நாம நல்லது செய்தோமோ கெட்டது செய்தோமோ, ஏதோ தவறாம ஒரு சில வார்த்தைகள் எல்லாம் வந்துச்சு, அத்தையே நினைச்சு இருந்தனா இன்னும் பொறாம தான் நமக்குள்ள வரும், எரிச்சல் தான் வரும்.
இல்லையா? ஒரே ஒரு வாட்டி இந்த கொட்டாங்க வச்சாகட்டும், இல்லை இந்த எறும்பு இருக்குது இல்லையா, மாட்டு சாணியில பண்றோமே, அதை ஒரு ஓரம் பத்து வச்சுட்டேன்னா ஆயிடும், அது கஞ்சுக்கினே இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ஊதியத்தை பத்து வச்சிடணும். ஊதியம் என்ன பண்ணோம், பத்து வச்சிடணும். இல்லைன்னா தண்ணி ஊத்தி அணைச்சிடணும். இல்லைன்னா அது கஞ்சுக்கினே இருக்கும், அது முடிகிற வரைக்கும். அப்படித்தான் நம்முடைய இருதயம் கூட. நம்முடைய இருதயத்துல ஏதோ தவறு நடந்துச்சுங்க, ஏதோ தவறான 2-3 வார்த்தை பேசிட்டோம், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், மனம் வருந்தணும். அவ்வளவுதான். ஆண்டவரை தேடணும். மனுஷனை தேடினேன் தான் அது இன்னும் இதாகும். ஆண்டவரே நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், ஆண்டவரே மனம் மறுக்கிறோம் ஆண்டவன் சொல்லிட்டு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் அதே மனுஷங்கிட்ட நம்ம போகும்போது அந்த மனுஷன் உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். இல்லையா? இதான் நிறைய முறை நாங்க ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உங்களுடைய கண்கள்ல கிருபையும் மனுஷர் கண்கள்ல தயவு வேணும். ஆண்டவரே சொல்லுங்க, இயேசுவே உங்களுடைய கண்கள்ல கிருபையும் நாங்க பாக்குற எல்லா அதிகாரிகள் கண்கள்ல தயவு கிடைக்கிட்டு ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி தாங்க நாம ஜெபம் பண்ணுவோம். பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 34வது வசனம் என்ன சொல்றாரு, படிங்க. படிக்கிறாங்க, படிக்கிறாங்க. 34 ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள். ஆமா, நாளைக்கு என்ன ஆகுமோ, ஏதாகுமோ, எப்படி ஆகுமோ, இல்லையா? இங்க போனா என்ன நடக்குமோ, அங்க போனா என்ன நடக்குமோ, ஒரு வார்த்தைதெல்லாம் சேர்த்து கேட்குவாங்களே அப்படின்னு சொல்லி நாம தான் நினைக்கிறோம். ஆனா இங்க ஆண்டவர் வார்த்தை என்ன சொல்றாரு பாருங்க, நாளை தினத்திற்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்த நாளுக்கு அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும். அவ்வளவுதான். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் உன்னை குறிச்சு என்ன குறிச்சு காத்திருக்குதுங்க. நாளைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை அப்படியே வச்சிருப்பாரா, ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியே அவருடைய வருகை வந்துருமா, இந்த உலகத்தை அழிச்சிருவாரா அப்படின்னு சொல்லி பிசாசு கூட ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத, அன்றென்று உள்ள தினத்தின் பாடுகள் உனக்கு போதும். Yesterday is gone, tomorrow is God day, today is our day. நேற்றைய நாள் கடந்து போனது, நாளைய நாள் கர்த்தருடையது, இந்த நாள் நம்முடைய நாள். இந்த நாளுக்கு என்ன தேவை, இதற்காக நாம ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். அல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றுக்கும் என்ன தெரியுமா, வேத வசனம் ஒண்ணுதான். வேத வசனம் ஒண்ணுதான். யோவான் 5 அதிகாரம் 39வது வசனம். வாங்க 2 வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். யோவான் 5 அதிகாரம் 39வது வசனம். ஜான் காஸ்பல் 5th chapter 39th word. அங்க பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. You search the scriptures, for in them you think you have eternal life, and these are they which testify of me. ஆமென். அடையாளமே இதாங்க, பைபிள் தாங்க. அடையாளமே பைபிள் தான். யோவான் 5 அதிகாரம் 39வது வசனம் என்ன சொல்லுது? வேத வாக்கியங்களை பைபிள் இருக்கிற வேத வாக்கியங்களை என்ன பண்ணுமா, ஆராய்ஞ்சு பாரு. இல்லையா? இப்ப ஒரு சிலர் பசங்க பஸ்ல காலேஜ்ல இருந்தோ இல்ல ஸ்கூல்ல இருந்தோ அல்லது வேலைக்கு போயிட்டு நேரா வந்து கிச்சன்ல வந்து ஆராய்ச்சி பார்ப்பாங்க. இல்லையா? எதனா அம்மா செஞ்சு வச்சுக்கிறாங்களா, என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க பாட்டி அப்படின்னு சொல்லி, வீட்டுல என்ன இருக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, ஃப்ரிட்ஜெல்லாம் வந்து பார்க்க ஆராய்ச்சி பாக்குறாங்க. இல்லையா? அது போல நம்முடைய உலக பிரகாரமான ஆசைக்கு நம்ம எப்படி பண்றோம். ஆனா பரலோக தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளினாலே உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கின்றவர்களும் அவைகளே. அல்லேலூயா. நம்முடைய மன விருப்பத்தின்படி செய்து நமக்கு நித்திய ஜீவனை, முடிவில்லாத வாழ்வை தேவன் நமக்கு தரப்போகிறார். அதற்காக நாம செய்ய வேண்டிய வேலை என்ன, எதை தேடணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடணும், ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். இந்த வேத புத்தகத்தை நாம் தேடி ஆராய்ந்து பார்க்கும் போது இவைகளினால் நமக்கு என்ன உண்டு, நித்திய ஜீவன் உண்டு என்று நாம விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா.
சீக்கிரம் வாங்க. 1 கொரிந்தியர் வாங்க. வா, 1 கொரிந்தியர் லாஸ்ட் ஒரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 1 கொரிந்தியர் 2nd chapter 9th verse. மிக அருமையான ஒரு வசனம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? 1 கொரிந்தியர் 9th அதிகாரம் 2nd அதிகாரம் 9th வசனம். But as it is written, eye has not seen, nor ear heard, nor have entered into the heart of the man the things which God has prepared for those who love Him. இதான் நம்முடைய மன விருப்பம். இதை நம்ம நினைச்சதும் இல்ல, நம்முடைய கண்ணுல பார்த்ததும் இல்ல. என்ன சொல்றது தமிழ்ல? எழுதி இருக்கிறபடி பாருங்க, ஏற்கனவே ஆண்டவர் உன்னை குறித்து என்னை குறித்து நம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து இந்த பைபிள்ல ஆண்டவரை முக்கியமா எழுதி வச்சிருக்கிறார். எப்போ? 2024 வருஷத்திற்கு முன்பதாகவே எழுதி வச்சிருக்கிறார். எழுதி வைத்திருக்கிறபடியே தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவருடைய வேதத்தை தேடுகிறவர்களுக்கு, ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு, ஜெபத்தில, பாடல்ல, துதியில, ஆராதனையில தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்றைக்கோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். பண்ணி வச்சிருக்கிறார். என்னைக்கோ ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, நம்முடைய கண்கள் கண்டதும் கிடையாது, காது கேட்கவும் இல்லை, காதால நாம கேட்டதும் கிடையாது, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நம்ம மனுஷல இப்படியா இருக்குமா அப்படியா இருக்குமா நாம பார்த்தது கூட கிடையாது. இதைத்தான் நமக்கு எல்லாவற்றையும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இதாங்க ஆசீர்வாதம். அவர் உன் மன விருப்பத்தின்படி செய்யணுமா? நாம தேவனை தேடுவோம், வேதத்தை ஆராய்ந்து பார்ப்போம். கடைசியாய் 91 Psalms. சீக்கிரமாங்க அங்க பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணலாம். 91 Psalms 91ல 14, 15, 16 3 வசனத்தை 3 பேர் படிச்சிருவாங்க இங்கிலீஷ்ல. Because he has set his love upon me, therefore I will deliver him. I will set him high, because he has known my name. Amen. 15. When he calls me, I will answer him. I will be with him in trouble. I will rescue him and honor him. Amen. I will reward them with long life. I will save them. Amen. Amen. 3 வசனங்கள் 91வது சங்கீதத்துல மிக அருமையான ஒரு வசனங்க. இந்த 3 வசனத்திற்கு நம்ம செவி கொடுத்தா நிச்சயமா ஆண்டவர் நம்ம எப்படி கவனிக்கிறாரா பாருங்க. 14வது வசனம் படிங்க. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால், யார் ஒருவர் தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறார்களோ அவங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்ய ஆண்டவர் காத்திருக்கிறார். யார் ஒருவர் என்னிடத்தில் அவன் தேவனிடத்தில் மன வாஞ்சையா இருக்கிறார்களோ அவனை விடுவிப்பேன், அவர்களை முதல்ல எல்லா விதமான இக்கட்டிலிருந்து விடுதலையாக்குவேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், இயேசு என்னும் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். இயேசு என்னும் நாமத்தை அறிந்திருக்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, சும்மா உட்கார மாட்டாங்க, சும்மா வீட்டுல உட்கார மாட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் தெளிந்த புத்தி உள்ள ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர், சத்தியத்தின் ஆவியானவர். அவர் நமக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்ற எல்லாத்தையும் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார். அவர் முதல்ல நம்மளை விடுவிக்கிறார். அப்புறம் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால், இயேசு என்னும் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். பாத்தீங்களா? எங்க வைக்கிறாரா? உயர்ந்த இடத்துல, அல்லேலூயா, மேலான இடத்துல வைக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், அவன் என்னை நோக்கி எல்லா சூழலிலும் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். சத்தியா இன்னைக்கு நிறைய பேர் இருந்தாலும் கூட இல்லைன்னு இருக்கு இல்லையா? இருந்தாலும் கூட இல்லைன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாங்க, விசுவாசத்தோடு கூட நம்ம கூப்பிடும் போது உடனடியாக மறு உத்தரவு கொடுக்கிறார் ஆண்டவர். அப்புறம் என்ன? ஆபத்தில் நானே, ஒருவேளை அவன் வாழ்க்கையில ஆபத்து வரும், பிரச்சனை வரும், வேதனை வரும், குழப்பம் வரும், சண்டை வரும், சச்சரவு வரும். அந்த மாதிரி நேரத்துல நானே அவனோடு கூட இருந்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து எல்லா விதமான இக்கட்டுக்கு தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். படுத்திட்டு என்ன பண்றாராம்? நீடித்த நாட்களால், பத்தியா, அவன் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும், நீடித்த நாட்களாய் அவனை
திருப்தியாக்கி. சத்யா, ஆண்டவர் நம்மளை திருப்தியாக்குகிறாங்க. அவர்தான் நம்மளை திருப்தியாக்குகிறவர். நம்ம மன விருப்பத்தின்படி செய்து நம்மை திருப்தியாக்குகிறவர் அவர்தான். திருப்தியாக்கி என் ரட்சிப்பை, என்னுடைய ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. பரலோகத்தின் வழியை நமக்கு காண்பிக்கிறாராம். பாவ சாபங்களை மன்னிக்கிறாராம். பலவீனத்தை மன்னிக்கிறாராம். எவ்வளவு அருமையான ஒரு வசனம் பாருங்க. ஆக பிரியமானவர்களே, அந்த தேவனுடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்புக்கொடுக்கிறோம். அவர் நம் மன விருப்பத்தின்படி செய்கிற தேவன். முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை நம்ம தேடும். சம்பளமா நம்ம எல்லாருமாய் கண்களை விடுவோம். ஆண்டுடைய பாதத்திற்கு நேராக வருவோம். எந்த மனுஷனிடத்துல போனாலும் நம்மை வெட்கப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவரிடத்துல வரும்போது நீ இன்ன செய்தியே அது செய்தியே அப்படின்னு சொல்லி ஒருபோதும் ஆண்டவர் நம்மை பார்த்து கேலி பண்ண மாட்டார். ஒரு நாளும் நம்மை பார்த்து அவர் கேலி பண்ண மாட்டார். மாறாக நம்முடைய இருதயத்துல என்ன வேதனை இருக்கு, நம்முடைய இருதயத்துல என்ன துக்கம் இருக்கிறது, நம்ம இருதயத்துல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, நம்ம எதுக்காக பயந்து இருக்கிறோம், எதுக்காக பலவீனப்பட்டிருக்கிறோம், எதுக்காக நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றிக்கொள்ளும். செம்பனோமா எல்லாருமே கண்களை விடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த மே மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். God, we thank you for this first Friday of May month. ஆண்டவரே, இந்த முதல் வெள்ளிக்கிழமைக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வந்திருக்கிறீர். ஆண்டவரே, Lord, we thank you that you have brought your children to the prayer today. எங்கள் எல்லாரையும் திருப்தியாய் மாற்றுங்க ஆண்டவரே. Lord, make us fulfilled today. ரட்சிப்பின் அனுபவத்தை எங்களுக்கு தாங்க Let ஆண்டவரே. us all experience the experience of righteousness. எங்கள் சரீரத்தில் இருக்கிற எல்லா விதமான பலவீனங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் எல்லாம் மறைந்து போவதாம். May all our sicknesses be healed in the blood of Jesus. எங்கள் ஒவ்வொருவரையும் உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கரம் தொட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். From the tip of our head to our toe, Lord Jesus, may your hands be with us. கைகள்ல கால்கள் இருக்கிற எல்லா பலவீனங்களை மாற்றி போடுங்க. Lord, may you take out all our sicknesses in our hands and legs. இருதயத்திலே வயிற்றில் இருக்கிற எல்லா பலவீனத்தை மாற்றி போடுங்க. Take out all the sicknesses in our heart and our stomach. சாப்பிடுகிற ஒவ்வொரு மருந்து மாத்திரைகளை ஆண்டவரே, உணவை தண்ணீரை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. May you bless all the food, medication and the water that we take in. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. For as he loves me, I will deliver him, you said. என் நாமத்தை அவர்கள் அறிந்திருக்கிறபடினாலே நான் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பேன் என்று வாக்கு கொடுத்தீர். For you have promised that just because he has acknowledged my name, I will promise him whatever I have said to fulfill. எங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது ஆண்டவரே, எங்களை நீர் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். Oh Lord, for when we are surrounded with a danger anytime, you are always with us. மனுஷனுக்கு பயப்படுகிறதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படுவது நலமாய் இருக்கிறது ஆண்டவரே. For more than fearing humans, it is better to fear the Lord. அப்பா, எல்லா காரியங்களும் உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we surrender everything into your most precious name. இந்த மாதம் முழுவதும் எங்கள் மன விருப்பத்தின்படி செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. Lord, we thank you that you make each and everything according to our heart's desire in this month. உம்முடைய விருப்பத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி, உமது இருதய வாஞ்சையின்படி எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். Lord, may you bless us according to your will, purpose and your desires. இங்க வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய விருப்பத்திற்கு, உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய கைகளிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். We surrender each and every one into your will, your desire are in your hands. துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே தருகிறோம். We give you all the glory, honor and praise. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of Jesus we offer this prayer and we pray. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்று மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்ட நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலாயிருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் ஆசீர்வதித்து வழிநடத்த அவரை தேடுகிற ஒவ்வொருவரோடும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், அதை தேடும் மாந்தருக்கு அத்தனையும் பேரின்பம் என்று சொல்லி அடிப்பாடலை பாடி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாருமா கேட்டு
இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிப்போம், தொழுது கொள்வோம். ஆவியாலே நிறைந்து நாமும் அல்லேலூயா பாடிடுவோம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். சொல்லுங்க. இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். இருவர் மூவர் ஜெபிக்கும் போது இருப்பேன் என்றவர் இருக்கின்றார். இருவர் மூவர் ஜெபிக்கும் போது இருப்பேன் என்றவர் இருக்கின்றார். துதித்து தூய்மையாவோம், ஜெபித்து ஜெயித்து ஏற்றுவோம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், ஆமென். தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், ஆமென். தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். முதலில் தேடுவோம் இறை அரசை, தேவை அனைத்தும் கொடுக்கப்படும். முதலில் தேடுவோம் ஆமென். தேவை அனைத்தும் கொடுக்கப்படும். பூமிக்குரியவை யாவும் மாயை, மேலானவை நாடிடுவோம். இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். சொல்லுங்க. இயேசுவின் சமூகம் எத்தனை ஆனந்தம், தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். அதை தேடும் மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். மாந்தருக்கு அத்தனை பேரின்பம். ஆமென். ஹalleluya. நம்ம கேட்ட வசனத்தின்படி ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு இருதயத்தின் வேண்டுதல்களும் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அனைத்தினமும் அவருடைய வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா இதயத்தின் வேண்டுதல்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு இந்த ஜெபத்திற்கு வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாகவும் யூடியூபின் பேஸ்புக் வழியாக பார்த்த ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தால் நான் நன்றிகளை எடுக்கிறோம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் அனுதினமும் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். So God bless you all and stay safe. Amen. God bless Amen. you. Jesus coming. Hallelujah. Praise the Lord. Thank you, Jesus.